இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இருந்து என்ன பார்த்துருக்கோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல ஏற்கனவே ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட் வந்து என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன, மின் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினிஷன் வந்து என்னன்னு பார்த்தரலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோமோ அதேதான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரதுக்கு என்ன ஒர்க் டன் செய்யறோமோ அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத சொன்னோம். அதாவது என்னன்னா ஒரு கூலும் சார்ஜை வந்து என்னன்னா மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி கொண்டு வரதுக்கு எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிற சொல்றோம். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதை வந்து என்ன பண்றோம் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ், ஈரில்லா தொலைவு. சரியா, இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்னா என்ன, தமிழ்ல ஈரில்லா தொலைவுன்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம வைக்கணும்னா அதுக்கு ஒரு வேலை செஞ்சிருப்போம். அந்த ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். இப்ப பாருங்க டெஃபினிஷன் பாருங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் it is defined as the amount of work done in bringing a unit positive charge from infinity to the observation point against the electrostatic forces. இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் டன் செய்யறோமோ அதான் என்ன சொல்றோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜ். இது வந்து என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி ஸ்கேலார் குவான்டிட்டியோ அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப V இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், W/Qன்னு சொல்லலாம். இதே இது வந்து பாருங்க தமிழ்ல மின்னழுத்தம், ஒரு புள்ளி Pயில் மின்னழுத்தம் என்பது புற மின்புலம் E செயல்படும் பகுதியில் முடிவில்லா தொலைவில் இருந்து அப்புள்ளிக்கு, அதாவது அந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கிறாங்க Pன்னு வச்சுக்கிறாங்க, அப்புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னூட்டம் கொண்ட மின் துகளை சீரான திசை வேகத்துடன் கொண்டு வர புற விசை ஒன்றினால் செய்யப்படும் வேலைக்கு சமமாகும். சரியா, அதாவது ஒரு சார்ஜிங் சம்திங் ஏதோ ஒரு சார்ஜஸ் இருக்கு, அதனால அதை சுத்தி வந்து என்ன இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம் ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா முடிவில்லா தொலைவில் இருந்து அந்த புள்ளி Pக்கு ஓரளவு நேர்மின்னூட்டத்தை கொண்டு வர செய்யப்படும் வேலை அப்புள்ளியின் மின்னழுத்த என்று அழைக்கப்படும். சரியா, அதான் அந்த இப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். பாருங்க மின்னழுத்தம் ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை டிவைட் பை மின்னூட்டம். மின்னழுத்தம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு, V is equal to W/Q. சரியா, அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் அழுத்தம் அப்படின்னா என்னங்கிறத டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்ப அதுக்கான SI யூனிட் வந்து என்னங்கிறத பார்க்கணும். பாருங்க இதுக்கான SI யூனிட் என்ன, SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு என்ன யூனிட்டோ அதே தான் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு வோல்ட் தான். சரியா, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இப்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் 1 வோல்ட்டா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 கூலும் சார்ஜை அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கொண்டு வரதுக்கு நான் செய்யற ஒர்க் டன் 1 ஜூலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 1 வோல்ட்னு சொல்லலாம். சரியா, இப்ப டெஃபினிஷன் பாருங்க கரெக்டா வருதான்ட்டு. the electrical potential at a point in an electric field is said to be 1 volt. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 1 வோல்ட்னு எப்ப சொல்லலாம், if 1 joule of work has to be done in moving a positive charge of 1 coulomb from infinity to that point against the electrostatic forces. அப்ப இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கூலும் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் செய்யற ஒர்க் டன் 1 ஜூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து என்ன சொல்லலாம் 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1 ஜூல் பர் கூலும் இல்லைன்னா 1 நியூட்டன் மீட்டர் பர் கூலும் சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து பாருங்க மின்னழுத்தத்தின் SI அலகு, மின்னழுத்தத்தின் SI அலகு என்ன வோல்ட். மின்னியல் விசைகளுக்கு எதிராக முடிவில்லா தொலைவில் இருந்து ஒரு புள்ளிக்கு ஓரளவு நேர்மின்னூட்டத்தை ஒரு கூலும் நகர்த்துவதற்கு செய்யப்படும் வேலை 1 ஜூல் என இருந்தால் அப்புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் 1 வோல்ட் என அழைக்கப்படும். சரியா, அப்ப 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1 ஜூல் பர் கூலும் இல்லாட்டி 1 நியூட்டன் மீட்டர் பர் கூலும்னு சொல்லலாம். சரியா, இப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இப்ப வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜினால என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது? சரியா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் மின்புலம். சரியா? அதை வந்து பாருங்க, இங்க டயக்ராம்ல காமிச்சிருப்போம். இங்க இதுதான், இது வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரு Q அப்படின்ட்டு இருக்கு. இப்ப இதனால இதை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாயிண்ட் Pக்கு நான் கொண்டு வரேன். சரியா? அப்ப அதுக்கு செய்யற ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இத வந்து பாருங்க, டெஃபினிஷன்ல எப்படி சொல்லலாம்? இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் சார்ஜ் Q at a distance r from is given by, அப்ப ஒரு சார்ஜ் Qங்கிற பாயிண்ட் இருக்கு. சரி, Qங்கிற பாயிண்ட் சார்ஜ், அதுல இருந்து r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா V equal to 1 by 4 pi epsilon naught into Q by R, that is V is proportional to 1 by R. நான் காமிச்ச டயக்ராம்ல வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் Q இருந்துச்சு, இது வந்து ஸ்மால் Qங்கிற சார்ஜ் வச்சுட்டு சொல்றோம். இங்க வந்து பாருங்க, Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க Pங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த Pங்கிற பாயிண்ட் இதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த Qங்கிற சார்ஜினால Pங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா V equal to 1 divide by 4 pi epsilon naught into Q divide by R. சரியா? இதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா R கிட்ட இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், R தள்ளி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க, V is inversely proportional to R. It is spherically symmetric. Spherically symmetric னா ஆர்கர் ரேடியஸ்ல எல்லா பாயிண்ட்லயுமே இந்த Qல இருந்து ஆர்கர் ரேடியஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் 360 டிகிரில எடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமா தான் இருக்கும். அதான் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ வந்து பாருங்க, புள்ளி மின்துகளால் உருவாகும் மின்னழுத்தம். புள்ளி மின்துகளினால் R தொலைவில் ஏற்படும் மின்னழுத்தம் V equal to 1 by 4 pi epsilon naught into Q by R, that is V is proportional to 1 by R. இது கோளச்சமச்சீர் தன்மை கொண்டது. சரியா? கோளச்சமச்சீரானது அப்படின்னா ஆர்கர் ரேடியஸ்ல அந்த சார்ஜ் இருந்து ஆர்கர் டிஸ்டன்ஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே என்ன ஆகும், வியோட வேல்யூ சேமா தான் இருக்கும். அதான் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் சார்ஜினால என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய n சார்ஜஸ் இருக்கு, அதனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் Q1, Q2, Q3, Q4, Q5, இதனால பாயிண்ட் P ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து என்ன, Q1க்கு Pக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R1P ன்னு வச்சுக்கலாம், Q2க்கு Pக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R2P, Q3க்கும் பாயிண்ட் Pக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R3P, பாயிண்ட் சார்ஜ் Q4க்கும் Pக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R4P, சார்ஜ் Q5க்கும் Pக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R5P. சரியா? இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெட் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம்னா Q1னால ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும், Q2னால ஒண்ணு கிடைக்கும், Q3னால ஒண்ணு கிடைக்கும், Q4னால ஒண்ணு கிடைக்கும், Q5னால ஒண்ணு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த பாயிண்ட் P டியூ டு n பாயிண்ட் சார்ஜஸ். இந்த மாதிரி நிறைய n சார்ஜஸ் இருக்கு. சரியா? இதனால கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் P வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ வந்து பாருங்க, டெஃபினிஷன் வாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a group of n point charges. இப்போ R1, R2, R3 etc. Rn are the distances of n point charges from the observation point. நம்ம எந்த இடத்துல அப்சர்வ் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சார்ஜஸ் எங்க இருக்கு, R1, R2, R3ங்கிற மாதிரி Rn டிஸ்டன்சஸ் வரைக்கும் Q1, Q2, Q3 etc. Qn சார்ஜஸ் இருக்கு. அப்ப நெட் பொட்டன்ஷியல் வேணும்னா Q1னால கிடைக்கிறது வந்து பாருங்க 1 by 4 pi epsilon naught into Q1 by R1ங்கிறது கிடைக்கும். ரெண்டாவது Q2னால கிடைக்கிறது 1 by 4 pi epsilon naught into Q2 by R2ங்கிறது கிடைக்கும். அடுத்தது தேர்டு Q3னால கிடைக்கிறது 1 by 4 pi epsilon naught into Q3 by R3 கிடைக்கும். அப்படியே போனோம்னா nth சார்ஜஸ் Qnனால என்ன கிடைக்கும்னா 1 by 4 pi epsilon naught into Qn by Rn அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல 1 by 4 pi epsilon naught காமனா வெளியில எடுத்துடலாம். உள்ள இருக்கிற டேம் பாருங்க, Q1 by R1, Q2 by R2 etc. Qn by Rnங்கிறது இருக்கு. இது என்ன பண்ணலாம், சம்மேஷன் I is equal to 1 to n Qi by Ri ன்னு போடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயோட வேல்யூ 1 போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும், ஐயோட வேல்யூ 2 போட்டா செகண்ட் டேர்ம், அப்படியே போனோம்னா ஐயோட வேல்யூ n போட்டா இந்த லாஸ்ட் டேர்ம் Qn by Rnங்கிறது கிடைக்கும். சரி, அதான் சம்மேஷன். ஓகே, இதே இது பாருங்க, தமிழ்ல எப்படி சொல்லலாம், பல மின்துகள்கள் அடங்கிய அமைப்பினால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்தம். பாருங்க, R1, R2, R3 etc. Rn என்பது கண்காணிப்பு புள்ளியிலிருந்து n புள்ளி மின்னூட்டங்களின் தூரம் என்றால்
V equal to 1 by 4 pi epsilon naught into Q1 by R1 plus Q2 by R2 plus etc. Qn by Rn. அப்ப 1 by 4 pi epsilon naught into Q1 by R1 ங்கிறது Q1ங்கிற புள்ளி மின்னூட்டத்தினால் கிடைக்கக்கூடிய மின்னழுத்தம் Pங்கிற புள்ளிக்கு. அதுக்கு அடுத்தது 1 by 4 pi epsilon naught into Q2 by R2ங்கிறது வந்து என்ன, அந்த Q2ங்கிற இந்த மின்னூட்டத்தினால அந்த Pங்கிற புள்ளியில கிடைக்கக்கூடிய மின்னழுத்தம் V2. அதே மாதிரி போனோம்னா Vn வரைக்கும் கிடைக்கும். அப்ப V1 plus V2 plus etc. Vn இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். 1 by 4 pi epsilon naught காமனா வெளியில எடுத்துறோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு, Q1 by R1 plus Q2 by R2 plus etc. Qn by Rn. ஓகே, இதை வந்து என்ன பண்ணலாம், சம்மேஷன் I equal to 1 to n Qi by Ri ன்னு சொல்லலாம். ஐயோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும், ஐயோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணா செகண்ட் டேர்ம் கிடைக்கும், ஐயோட வேல்யூ n சப்ஸ்டிட் பண்ணா nth டேர்ம் கிடைக்கும். சரியா, இதுதான் பல துகள்கள் அடங்கிய அமைப்பினால் ஒரு புள்ளி P யில் உருவாகும் மின்னழுத்தம். ஓகே, ஒரு மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்தம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ டைபோல். பாருங்க, electric potential due to a dipole. Electric potential at a point having a position vector r vector due to a dipole moment p vector at the origin is given by. அதாவது ஆதிப்புள்ளி ஆர்ஜின், அதுல வந்து என்ன ஒரு டைபோல் இருக்கு, அதுல இருந்து r vector அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் p இருக்கு. அந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப பார்த்தோம்னா இதுக்கு டயக்ராம் வந்து பாருங்க, இதுதான் டயக்ராம். இது ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து இது பாருங்க மைனஸ் Q இது பிளஸ் Q, இது ஒரு டைபோல். ஒரு டைபோலோட சென்டர் எங்க இருக்கு, ஆரிஜின்ல இருக்கு. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இது மைனஸ் Q டு பிளஸ் Q. ரெண்டு சார்ஜுக்கு நடுவுற டிஸ்டன்ஸ் வந்து 2a. இதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இங்க இருந்து ஆர் வெக்டர் அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் P ல வந்து என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். அதோட வேல்யூ வந்து பாருங்க 1 by 4 pi epsilon naught into P vector R vector divided by R cube. இல்லன்னா இது எப்படி எழுதலாம்னா P vector dot R vector PR cos theta ன்னு எழுதலாம். R கீழ இருக்கிற R ஓட கேன்சல் ஆச்சுனா 1 by 4 pi epsilon naught into P cos theta divided by R square அப்படின்னு எழுதலாம். At points on the axial line of the dipole. Axial line அப்படின்னா என்னன்னா, இந்த இது பாருங்க, இது ஒரு டைபோல் இருக்கு, இது மைனஸ் Q to பிளஸ் Q. இந்த லைன்லயே சார்ஜஸ் பாயிண்ட் P வந்து பாருங்க இதே லைன்ல இருக்கு, ஆக்சியல் லைன்ல அச்சு கோட்டுல இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 0. ஒருவேளை இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரின்னு வரும். சரியா, அப்ப வந்து என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன வரலாம்னா, தீட்டா ஈக்குவல் டு 0னா பிளஸ் 1 by 4 pi epsilon naught into P by R square வரும். தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரினா மைனஸ் 1 by 4 pi epsilon naught into P by R square வரும். அதுக்கு அடுத்தது இன்னொரு கேஸ் என்ன, at points on the equatorial line of the dipole. அதாவது இந்த மாதிரி டைபோலோட ஆக்சியல் லைன், அது வந்து நடுவரை தளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் P ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னா 0. ஏன்னா இங்க இருந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ ஈக்குவலான ஆப்போசிட் பொட்டன்ஷியல் வந்து இதனால கிடைக்கும். அது ஒன்னு கேன்சல் பண்ணிடும். அப்ப நெட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0 at points on the equatorial line of the dipole. theta equal to 90 டிகிரி. அப்ப cos 90 ஓட வேல்யூ என்ன வரும், cos 90 ஓட வேல்யூ 0ன்னு சொல்லலாம். அப்ப இக்விபொட்டன்ஷியல் அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at the equatorial plane equal to 0. சரியா, இதே இது பாருங்க தமிழ்ல என்ன சொல்லலாம், மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம். தொடக்க புள்ளியில் இருந்து ஆர் வெக்டர் நிலை வெக்டர் கொண்ட ஒரு புள்ளியில் மின் இருமுனை காரணமாக ஏற்படும் நிலை மின் அழுத்தம் B equal to 1 by 4 pi epsilon naught into P vector dot R vector divided by R cube. இப்ப என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து பாருங்க PR cos theta ன்னு எழுதலாம். PR cos theta ன்னு எழுதுறோம் அப்படின்னா R கீழ இருக்கிற R ஓட கேன்சல் ஆயிடும். அப்ப 1 by 4 pi epsilon naught into P cos theta by R square. இதான் வந்து என்ன இந்த டயக்ராம். அதாவது ஒரு தொடக்க புள்ளியில் உள்ள ஒரு மின் இருமுனையால் ஆர் வெக்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி P யில் ஏற்படும் மின்னழுத்தம். அதுதான் வந்து என்ன, இது 1 by 4 pi epsilon naught into P cos theta divided by R square. மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின்துகள் P இருந்தால் அப்போது மின்னழுத்தம் என்ன, இதுதான் மின் இருமுனை. மின் இருமுனையோட அச்சுக்கோடு. இது அச்சுக்கோட்டுல இங்க இருந்துச்சுன்னா தீட்டாவுடைய மதிப்பு 0, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரி, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பிளஸ் 1 by 4 pi epsilon naught into P by R square வரும். அதே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மைனஸ் 1 by 4 pi epsilon naught into P by R square வரும். அதுக்கடுத்து மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளிகளில் அங்க வந்து என்ன ஆகும், தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரி. அப்ப 90 டிகிரினா என்ன வரும், காஸ் 90ஓட வேல்யூ 0. அப்ப வந்து என்ன ஆகும், V equal to 0. சரியா, அப்ப V equal to real is equal to என்ன வந்துருச்சு, 0ங்கிறது வந்துருச்சு. அதான் இந்த டயக்ராம்ல
கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் ஈக்வட்டோரியல் பாயிண்ட் ஆஃப் an எலக்ட்ரிக் டைபோல். அதுல இந்த லைன்ல, இந்த பிளேன்ல, இந்த தளத்துல நீங்க எந்த பாயிண்ட் வச்சாலும் சரியா அந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அப்ப இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னங்கிறத பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.